எனது உயிரினு மேலான என் தமிழ் சொந்தங்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இந்த காணொளி மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி இடஒதுக்கீடு 27% மத்திய அரசு தேர்வுகளிலிருந்து எடுத்துட்டாங்க. அது சம்பந்தமாக லட்சக்கணக்கான பேர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓபிசி ரிசர்வேஷன் 27% மத்திய அரசு தேர்வுகளிலிருந்து எடுத்ததை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க, அதில் என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நண்பர்களுக்காகவும் 8 கோடி தமிழர்களின் பொதுநலன் கருதியும் இந்த காணொலியை வெளியிடுறோம். இதை ஒவ்வொருத்தரும் பார்த்து பயனடையணும். இதை லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் ஷேர் போடணும். பார்த்தீங்கன்னா, ஓபிசி இடஒதுக்கீடு 27%, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் கொண்டு வரப்பட்டது. இதில் சொல்கிறோம் கேளுங்க. இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய அரசு தேர்வுகளில் மொத்தம் எத்தனை சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது பதவி 1 இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், IAS, அதான் கலெக்டர். 2வது IPS, இந்தியன் போலீஸ் சர்வீஸ். 3வது IFS, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். 4வது சேம் தான் IFS, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. 5வது IRS, இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. 6வது IRS தான், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது சுங்க இலாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் IRS, ரெவன்யூ சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது IAAS, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ். 8வது ICAS, இந்தியன் சிவில் அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ். 9வது ICLS, இந்தியன் கார்ப்பரேட் லா சர்வீஸ். 10வது IDAS, இந்தியன் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 11 IDES, இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ். 12வது IIS, இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். 13வது IPTAS, இந்தியன் போஸ்ட் அண்ட் டெலகாம் அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ். 14வது IPS, அதாவது இந்தியன் போஸ்டல் சர்வீஸ். 15வது இந்தியன் ரயில்வே அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ், IRAS. அடுத்தது 16வது IRPS, இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ். 17வது IRTS, இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ். 18வது ITS, இந்தியன் ட்ரேட் சர்வீஸ். 19வது IRPFS, இந்தியன் ரயில்வே புரொடெக்ஷன் ஃபோர்ஸ் சர்வீஸ். 20வது IES, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ். 21வது IIOFS, இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி சர்வீஸ். 22வது IDSE, இந்தியன் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் சர்வீசஸ். 23வது IES, இந்தியன் எக்கனாமிக் சர்வீசஸ். 25வது IRES, இந்தியன் ரயில்வே இன்ஜினியரிங் சர்வீஸ். 26வது சர்வீஸ் IREES, இந்தியன் ரயில்வே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சர்வீஸ். பார்த்தீங்கன்னா இதான் கடைசி சர்வீஸ். மொத்தம் 26 சர்வீஸ். இந்தியாவிலேயே மிக உயர்ந்த பதவிகள், இந்திய அரசின் கீழ் அமைக்கப்பட்ட மிக உயர்ந்த பதவிகளுக்கு, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு அதான் சொல்கிறது. அதாவது யூனியன், ஒட்டுமொத்த இந்தியாவோட அந்த யூனியனில் நடக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது பொது தேர்வு. மத்திய அரசின் பொது தேர்வுகளில் இந்த 26 சர்வீஸும் ஒரு மாநிலத்தோட உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய சர்வீஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஓபிசி இடஒதுக்கீடு 27% இருந்தால் மட்டும்தான் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற நடுத்தர மக்கள் இந்த பதவிக்கு வர முடியும்.
இந்த ஓபிசி இடஒதுக்கீடு 27% எடுத்ததுனால நடுத்தர வர்க்க மக்கள் இனி இந்த பதவியில் வர முடியாது. அது வந்து கனவு, ஒரு கனவு மாதிரி தான் இருக்குமே தவிர இனி இவங்களால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக உருவெடுக்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த காணொலியை வெளியிடுறோம். அதாவது ஓபிசி இடஒதுக்கீடு 27% மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக கொண்டு வரப்பட்டது. அதாவது அரசின் உயர் பதவிகளில் அனைத்து சமூக மக்களும் சம விகிதாச்சாரத்தில் பங்கு வகிக்க வேண்டும், அதாவது பதவி வகிக்க வேண்டும் என்ற சமூக நியதிக்காக கொண்டு வரப்பட்டது. இதில் இப்போ நடுத்தர வர்க்க மக்கள் அரசின் உயர் பதவிகளுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. பார்த்துக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை படுகொலை செய்திருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படுகொலை செய்திருக்கு, இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு. நடுத்தர வர்க்க மக்களின் அடிப்படை உரிமையை இந்த சட்டத்தின் மூலமா தட்டி பறிச்சிட்டாங்க. இனி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் போன்ற சிறந்த உயர் அதிகாரிகள் அரச பதவிகளில் வர முடியாது. பொதுமக்களே சிந்திக்கணும். இன்னைக்கு எஸ்பி சைலேந்திர பாபு அவர்கள் தமிழ்நாடு டிஜிபியாக நியமிக்கப்பட்டதை நம்ம கொண்டாடுறோம். எல்லா இடத்துலையும் ஷேர் போடுறீங்க, ரொம்ப சந்தோஷம், வரவேற்கக்கூடிய விஷயம். ஒரு சிறந்த அதிகாரி, நேர்மையான அதிகாரி, ஒரு சிறந்த ஆட்சியாளர், இது போன்ற அதிகாரிகளை வருங்காலத்தில் நடுத்தர வர்க்க மக்கள் இழக்க போகிறோம். அந்த நிலைமையை உருவாக்கியது இந்த பாரதிய ஜனதா கட்சி. பொதுமக்களே, இந்த கட்சியை நம்ம மன்னிக்க கூடாது, இந்த கட்சியை தடை செய்யணும். இது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. அதாவது இந்த கட்சி தமிழினத்துக்கும் தமிழின உரிமைகளுக்கும் துரோகம் செய்த கட்சி, மறந்துடாதீங்க. இப்போ பணக்கார வீட்டு பிள்ளைங்களை பார்த்தீங்க அப்படிங்கன்னா அறிவாளியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அறிவாளியாக பிறக்கிற பிள்ளைங்க ஏழை வீட்டில் தான் பிறப்பாங்க. பணக்கார வீட்டில் உள்ள பிள்ளைங்க அறிவை தேடி ஓடுவாங்க, ஏழை வீட்டில் பிறக்கிற பிள்ளைங்க பணத்தை தேடி ஓடுவாங்க. இது இயற்கையின் நீதி, இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு தேடலோட தன் வாழ்நாள் முழுவதும் தனது இறப்பு வரை அந்த தேடலோட ஓடி போய் சாகணுங்கிறது இயற்கையின் நியதி. இதில் இப்போ இனி ஏழை வீட்டு பிள்ளைங்க ஒருத்தர் கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக உருவெடுக்க முடியாது. அந்த சூழலை உருவாக்கிட்டாங்க. இதுக்கான போராட்டத்தை உடனடியாக பொதுமக்கள் எடுக்கணும்னு சொல்லி இந்த காணொளி மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அதாவது சமூக நீதியை படுகொலை செய்த பாசிச பாஜகவை வேறறுப்பது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. மறந்துடாதீங்க. இதனால தான் சொல்கிறோம், பேன் பில் ஃபார் பிஜேபி, பிஜேபி கட்சி தடை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வருவது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. அதை மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. சமூக நீதியை படுகொலை செய்த பிஜேபி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களான வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், எம்ஆர் காந்தி, சரஸ்வதி போன்றவர்களை 8 கோடி தமிழர்களின் நலன் கருதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த காணொளி மூலமா எங்களுடைய கோரிக்கைகளை இரு கரம் கூப்பி அனுப்பி வைக்கிறோம். அதாவது 8 கோடி தமிழர்களுக்கும் தமிழகத்தில் சமூக நீதியை படுகொலை செய்த தாமரை சின்னத்திற்கு ஓட்டு போட்ட தமிழின சாக்கடைகளுக்கும் இந்த காணொளி ஒரு சமர்ப்பணம். நன்றி, வணக்கம்.